Hi, hello, welcome back to my channel Kana Fashions. இன்னைக்கு Aari embroidery class 17ல flower filling stitch பார்க்க போறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. flower filling stitch எப்படி கத்துக்கலாம்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு பூ டிசைன் வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு 14 நம்பர் Aari நீடில் ஒரு silk thread வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். 14 நம்பர் நீடில் இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் வரைய போகிறோம். அந்த டிசைன் வரைஞ்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி சின்ன டிசைன் பூ மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த ஃப்ளவர்னாலும் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து கற்றுக்கிற பேசிக்னால இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு சின்னதாக வரைஞ்சி போட ஆரம்பிங்க. ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த வரைஞ்சதுலேருந்து சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு லைன் போட்டு டாட் ஸ்டிச் போடணும். பாருங்கள், மேலே வந்து ஒரு லாங் ஸ்டிச், அதிலே பக்கத்துலேயே ஒரு டாட் ஸ்டிச், அப்புறம் அடியில் போய் ஒரு லாங் ஸ்டிச், அப்படியே டாட் ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு பெட்டல் முடிச்சாச்சு. அடுத்த பெட்டல் போட்டுட்ருக்கேன். இதே ஃபார்முலா தான். ஒரு பெட்டலுக்கு என்ன எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் அடுத்த பெட்டல்லையும் ஃபாலோ பண்ணுறோம். அதே தான், லாங் ஸ்டிச்சு பக்கத்துலேயே ஒரு டாட் ஸ்டிச் போட்டு கீழே டவுன் வந்து அதே லாங் ஸ்டிச் ஒரு டாட் ஸ்டிச். சிங்கிள் த்ரெட் தான் எடுத்து போட்டுட்ருக்கோம். அந்த சென்டரில் நடுவில் ஒரு ரவுண்டு இருக்கும், அதை சுற்றி வர போட்டுட்ருக்கோம். நல்லா தெரியுது பாருங்கள். லாங் ஸ்டிச் ஒரு டாட் ஸ்டிச், அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்து அந்த வரைஞ்ச மேலே நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா நல்லா வரும். அந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணுறோம். அதான் ஒவ்வொரு பெட்டலாக முடிச்சிட்டோம்னா அந்த டிசைன் வந்துடும். ஃப்ளவர் ஃபில்லிங் ஆகிடும். டோட்டலாக கவர் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சுங்க. அப்போ தான் அந்த பெட்டலோட ஃபினிஷிங் கிடைக்கும். அவுட்லைனுக்கு ஒரு கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் கிட்ட போட்டு அவுட்லைன் அந்த ரவுண்ட் பேட்டர்னை முடிக்கிறோம். முடிச்சுட்டு இப்போ ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சிடுறோம். எப்போ ஒரு பெட்டல் ஃபுல்லாக இந்த செயின் ஸ்டிச் கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் முடிச்சோன்னே தான் அது முடியுது. இப்போ ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சு இப்போ 4 பெட்டல்ஸுமே போட்டு முடிச்சாச்சு. கடைசி பெட்டல் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நடுவில் அந்த கேப் இருக்குது, ரவுண்டு கேப்பை, அதை சுற்றி வர 4 பெட்டல்ஸும் இதே ஸ்டிச்சில் கண்டினியூ பண்ணி இப்போ கண்டினியூஸ் செயின் ஸ்டிச் அந்த ரவுண்ட் பேட்டர்னுக்கு போட்டுட்ருக்கேன். போட்டு ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சிடுறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான், ஃப்ளவர் ஃபில்லிங் தான் இது. அப்புறம் நடுவில் இருக்கிற அந்த ஹோல் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு குந்தன் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இப்போ அழகாக இருக்கும். இப்போ பூ கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச் முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒரு பூ வரைஞ்சி அது போட்டாச்சு. இதை நான் ஒரு கொடியில் எப்படி இருக்குது, ஒரு செடியில் எப்படி போடுறது அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இதுக்கு ஒரு இது வரைஞ்சி பிரான்ச் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வந்து நான் ஃபெதர் ஸ்டிச் போடுறேன். ஃபெதர் ஸ்டிச்சோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முன்னாடியே இந்த கிளாஸில் போட்டிருக்கேன் ஃபெதர் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு. அதை நான் அந்த பிரான்ச்சஸ்க்கு இப்போ அந்த ஃபெதர் ஸ்டிச் போட்டு அந்த பிரான்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். டார்க் க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஃபெதர் ஸ்டிச் போட்டு அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃப்ளவர் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம இது மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் இதுதான், லாங் ஸ்டிச்சு அந்த இடத்துல டாட் போட்டு கீழே அந்த ஃபில் பண்ணணும் அந்த ஏரியா ஃபுல்லாக. இது ஃபெதர் ஸ்டிச்சு பிரான்ச்சஸ்க்கு மட்டும் போட்டு அந்த ஃப்ளவர் வந்து ஒரு பேட்டர்னாக வரைஞ்சி காமிச்சிருக்கேன். சும்மா ஃப்ளவர் மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் ஃபில்லிங்கில் நம்ம வந்து அந்த துணி இருக்கிறது இடைவெளி தெரியாமல் கிட்ட ஃபில் பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி அவுட்டர் லைன் போட்டுடணும். அதான் அழகாக வரும். இப்போ ஃபெதர் ஸ்டிச் முடிக்க போகிறோம். இதை முடிச்சு அதில் ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சாச்சு. 2 லீஃப் போட்டிருக்கேன். 2 லீஃப் போட்டிருந்தேன். அதில் ஒரு லீஃப் வந்து லீஃபில் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே தான் ஃபில் பண்ணியிருக்கேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சில் எப்படி அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி போட்டோமோ, அதாவது ஒரு லாங் ஸ்டிச்சு அந்த இடத்துல ஒரு டாட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே எடுத்துட்டு ஒரு டாட் ஸ்டிச் போட்டு முடித்தோமோ,
அதே பேட்டர்ன் இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் பண்ண மாதிரியே லீஃப் பேட்டர்னையும் ஃபில் பண்ணிட்டேன், அந்த லீஃப் டிசைனையும் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் மாதிரி எந்த இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ லைட் க்ரீன் கலர் லீஃப்ன்றதுனால க்ரீன் கலர் எடுத்துட்டோம். ஸோ லீஃப் பேட்டர்ன் போட்டு இந்த ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணியே லீஃபையும் முடிச்சிட்டோம். இதுவே ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ லீஃப்ன்றதுனால கொஞ்சம் க்ராஸாக வருது அந்த லைன், அந்த மாதிரி தான் பேட்டர்ன் ஃபில் பண்ணணும். ஈக்குவலாக நேராக ஸ்ட்ரைட்டாக வரணும்னு ஃபில் பண்ணிடாதீங்க, இந்த மாதிரி க்ராஸாக வரும். இதே ஃபார்முலா தான், அதாவது மேலே லாங் ஸ்டிச் போய் ஒரு டாட் ஸ்டிச் போட்டு இப்போ அந்த லீஃப் ஸ்டிச்சு முடிச்சு போகிறோம். வீடியோ கொஞ்சம் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அது ஆக்சுவலாக அவுட்டர் கண்டினியூஸ் செயின் லைன் போட்டுட்ருக்கோம். முடிச்சுட்டு அந்த கண்டினியூஸ் செயின் லைன் அப்படியே அவுட்டர் லைன் போட்டு ஃபினிஷிங் வந்தாச்சு. இப்போ கண்டினியூஸாக போட்டு அந்த ஆரி எண்டு நாட் போட்டு முடிச்சிட்டோம். இதே ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச்சை லீஃபுக்கும் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃப்ளவர் ஃபில்லிங் ஸ்டிச். தேங்க்யூ, பாய்.